ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்கு சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை குறித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடலாம். இந்த உலகத்தின் இரு தூதர் அகிலத்தின் அருட்படை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த வற்றாது பெருங்கருணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதொரு ஆர்வம் செய்கின்றேன். அன்பார்ந்த எனதருமை கொள்கை சொந்தங்களே, முதற்கன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். இன்றைய அமர்விலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களிடத்தில் குறிப்பாக இஸ்லாத்தை நாங்கள் தான் பின்பற்றுகிறோம், இஸ்லாத்துக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, இஸ்லாத்தை நாங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறோம், இஸ்லாம் எங்களின் வழிகள் தான் வருகிறது என்றெல்லாம் ஓயாமல் குர்ஆன் சுன்னாவுக்கு குத்தகைதாரர்களாக பாவித்து கொண்டிருக்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, சிறிய குறைபாடு. ஆனால் அதுதான் ஒரு மனிதனுடைய அந்த அமல் சரியாக இல்லை என்றால் அது ஒரு மனிதனுடைய இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் பாழடிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் காரியத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக முஸ்லீம் சமூகத்தை பற்றி சொல்லும்போது அதிகமாக சொல்வார்கள், ஏன் இந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு பிளவுகள் இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு பிரிவினைகள் இருக்கு. அதாவது குர்ஆன் சுன்னா என்றால் என்னவென்று தெரியாத காலகட்டத்தில் ஜமாத்துகளோ இயக்கங்களோ இல்லை கழகங்களோ முன்னணிகளோ இல்லாத காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் உம்மா என்பது ஒன்றுபட்டு இருந்தது. கரெக்டாக தானே? அமைதியாக இருந்தது, பொதுவாக இருந்தது. அனைவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஓருடலை போல அந்த கருத்தை உள்வாங்கி இருந்தாலோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் ஒப்பீட்டளவில் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இன்று அதிகமாக படிக்கிறோம், குர்ஆனை வாசிக்கிறோம், ஒன்றுக்கு 10 குர்ஆன் தர்ஜுமாக்கள் வந்து விட்டது, தப்சீர்களும் வந்துருச்சு. கொஞ்சம் பொழுது போகணும்னா ரிட்டையர் ஆகிட்டா ஒன்று தப்சீர் எழுத ஆரம்பிச்சிடுறோம். அதே போல் புத்தகங்கள் இன்னைக்கு நிறைய அதாவது கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா ரியல் எஸ்டேட் போவோம், இல்லைன்னா பப்ளிகேஷன் ஆரம்பிப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை. இவ்வளவு செய்தும் ஏன் இந்த சமூகத்தில் மாற்றம் இல்லை? அதான் பிரச்சனை. அதாவது கல்வியறிவு இல்லாத காலகட்டத்தில், குர்ஆன் சுன்னா தெரியாத காலகட்டத்தில், குர்ஆன் தமிழிலே வெளிவராத காலகட்டத்திலே கூட இந்த முஸ்லீம் உம்மத்திலே இருந்த சில நல்ல குணங்கள் இன்று அந்த சகோதரத்துவம் இன்றைக்கு இல்லாமல் போனதற்கான அடிப்படை காரணம் என்ன? இதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாங்கள் முஸ்லீம்களுக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஜமாத்துகளுக்கு மத்தியிலே, இயக்கங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பூசல்கள், இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இருக்கக்கூடிய பொறாமை, காழ்ப்புணர்வுகள் சாதாரண மனிதனிடத்தில் கூட இல்லாத அளவுக்கு அதாவது அதிகமாக வியாபித்திருப்பதை பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கல்வி அறிவு அல்ல, மாறாக தஸ்கியா இல்லாத கல்வி. அதான் பிரச்சனை. கல்வி அறிவு ஓரளவுக்கு இருக்கு, அது முறையான கல்வியாக இல்லை, அது ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஃபார்மலைஸ்டான
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சஹாபாக்களை வார்த்தெடுப்பதற்கு பண்படுத்தினார்களோ அப்படிப்பட்ட கல்வியாக இல்லாமல் 2 CD கேட்டால் நமக்கு எல்லாம் தெரியுதுங்கிற நினைப்பு இப்போ வந்து போச்சு. ஆலிம்கள் 3 வருடம் 5 வருடம் 7 வருடம் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு பெரும் பகுதியை மதரசாக்களிலே படித்து தான் என்ன வராங்க, ஆலிம்களாக வருகிறார்கள். அப்போ மக்கள் எல்லாம் குறை சொன்னார்கள். நாம போய் சத்தியத்தை சொன்னாலும் ஆலிம்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம், நான் 7 வருஷம் குர்ஆன் படித்தவன், நீ வந்து எனக்கு புத்திமதி சொல்றதா அப்படின்னு. அவர்களாவது பரவாயில்லை, 7 வருடம் பயின்றார்கள். இன்னைக்கு 7 வசனம் தான் தெரியும் நமக்கு. என்ன, 7 வசனம் தான் தெரியும். அதுவும் தமிழ்ல தான் தெரியும், அரபியில தெரியாது. அப்படியே அரபியில ஓதினாலும் கூட, ராகமாக ஓதினாலும் கூட அரபியுடைய நேரடி அர்த்தம் நமக்கு தெரியாது. 7 ஹதீஸ்கள் தான் தெரிஞ்சிருக்கும். 7 CD தான் கேட்டிருப்போம், முடிஞ்சு. 7 CD கேட்டா நாம் என்ன, சஹாபாக்களை அல்லாஹ் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சஹாபாக்களை எல்லாம் ஒருமையிலே பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும் என்று தங்களை அறிவியலாளர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடிய அறிவிலித்தனம் இன்றைக்கு மிகைத்திருப்பதற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்களே, யா அல்லாஹ் பயனளிக்காத கல்வியிலிருந்து என்ன பண்ணு, எனக்கு பாதுகாப்பு தா என்று கேட்டார்கள். அப்ப நாம குறிப்பாக இளைஞர்களாக, இங்கே பெருந்திரளாக இளைஞர்கள் இருக்கிறார்கள், கடைசியில் 1-2 பேர் தவிர. என்ன, அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்வி அறிவு பெறுவது கண்டிப்பாக உம்மத்தின் மீது கடமை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. முஸ்லீமான மூமினான ஆண் பெண்கள் அனைவரும் கல்வியை நிச்சயமாக கற்க வேண்டும். அது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான இல்மை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதே சமயத்திலே அந்த கல்வியானது ஒரு ஒழுங்கான, ஒரு முறைப்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடிய ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வந்து இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். இஹ்லாஸ் இல்லாமல், இஹ்லாஸுடைய அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிழாவை பெற வேண்டும், மறுமையிலே அல்லாஹ்வை திருப்தி அடைந்த ஆத்மாக்களாக முத்துமையின்னாக்களாக சந்திக்க வேண்டும் என்ற நியத்தில்லாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அது எவ்வளவு மகத்தானவையாக, எவ்வளவு பிரம்மாண்டமானதாக பிறருடைய கண்களுக்கு தெரிந்தாலும் மறுமையிலே அதனால் எந்தவித பெருமானமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்கள் எல்லாம் நம்முடைய முகத்திலே கசக்கிய துணியை போல தூக்கி எறியப்பட்டு விடும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்லாமல், இன்னைக்கு நாம் இருக்கிறோமே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நம்மிடத்தில் இத்தனை பிளவுகளும், இத்தனை பிரிவினைகளும், இத்தனை ஜமாத்துகளும் இருந்திருக்கவே முடியாது. உண்மையா இல்லையா? அப்போ ஒரே கொள்கையை வைத்திருக்கக்கூடிய, ஒரே கொள்கைக்கு எதுங்க 10 ஜமாத் தேவையில்லை. ஒரு அமைப்பு இடஒதுக்கீடு வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கைன்னா அதுதான் 10 அமைப்பு சொல்லுது. 10 சேர்த்து ஒரே குரல் சொல்லிட்டு போயிடலாம்ல. அப்ப அங்க காரணம் கொள்கை பிரச்சனை அல்ல, தங்களுடைய இருப்பை காட்டுவதற்கும் தங்களுக்கு ஒரு பலத்தை சேர்ப்பிப்பதற்கும் இன்றைக்கு இஸ்லாம் பயன்படுத்தப்படக்கூடிய விதத்தை பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, இஸ்லாத்தை எட்டுவதற்கான ஏணிகளாக இயக்கங்கள் செயல்பட்டது. இன்னைக்கு இஸ்லாத்தை விட இயக்க போபியா, அதுதான் இன்னைக்கு என்ன முஸ்லிம்களிடத்திலே அதிகமாக மிகைத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேர்ச்சொல்லிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன, அரபியில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு பால் இருக்கு இல்லையா, பால் சுத்தமான பால் சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆயில்ல ரிஃபைன்ட் ஆயில் சொல்லுவோம், சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய உள்ளங்கள் சுத்தமானவையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், நான் சொன்ன மாதிரி பிறருடைய புகழை பெற வேண்டும், பாராட்டை பெற வேண்டும், இல்ல உலகத்திலே சில லாபங்களை பெற வேண்டும், சில சுயநலங்களுக்காக செயல்படாமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி நீங்கள் செய்ய போதுதான் என்ன ஆகும், அந்த அமல்கள் நிச்சயமாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வு இருக்கிறது இல்லையா, அந்த ஆன்மீக வாழ்வின் அடித்தளமே என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன, ஒரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கையுடைய தஸ்கியாவுடைய அடித்தளம் என்னன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய அடித்தளம், அதுதான் அவன் பேஸ், தௌஹீத் இல்லையா? தௌஹீத் இல்லாமல் ஒரு முஸ்லீமால் இருக்க முடியாது. தௌஹீத்னா நான் வந்து அமைப்பு பேர் சொல்லல, என்ன கொள்கையை சொல்றேன். என்ன வெளியே போயிட்டு பாய் தௌஹீத் இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும்னு சொன்னாருன்னு சொல்றேன்.
தௌஹீத் என்ற ஏகத்துவம் இல்லாமல், அதுதான் ஒரு மனிதனுடைய பேஸ், அதுதான் நம்மை பிறரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏகன் என்ற அந்த ஒற்றை சொல் அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையுடைய அடித்தளமாக இருக்கிறது. அப்ப தௌஹீதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, தௌஹீதுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கு. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை பிரகடனத்துக்கு பேர் தான் என்ன? தௌஹீத். கரெக்டு தானே? நான் தப்பா சொன்னா திருத்துங்க. அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்கை பிரகடனத்துக்கு பேர் தான் தௌஹீத். அப்ப இஹ்லாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு வணங்குவது, இதுதான் இஹ்லாஸ். தௌஹீது இஹ்லாஸ்க்கு உள்ள கனெக்ஷனு ரெண்டும் ஒன்று தான். தௌஹீதும் ஒன்று தான், இஹ்லாஸும் ஒன்று தான். அது ஒரு கொள்கை. தௌஹீத் என்பது என்ன? ஒரு கொள்கை. இஹ்லாஸ் என்பது உணர்வு. உங்களோட தௌஹீத் சரியா இருந்தால் உங்களோட இஹ்லாஸ் சரியா இருக்கும். உங்க இஹ்லாஸ் சரியா இருந்தால் தான் உங்களோட தௌஹீத் என்னவா இருக்கும்? சரியானதாக இருக்கும். அப்ப இஹ்லாஸ் சுத்தப்படுத்தப்படாமல் நீங்க அந்த சோகால் தௌஹீத் பாணியில இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏகத்துவவாதிகள் என்று உங்களை அழைத்துக் கொண்டாலும் உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமானவையாக இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படை இல்லை என்றால், நிச்சயமாக உங்களுடைய ஏகத்துவத்தின் மீது அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், திருப்தி அடைய மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இது எவ்வளவு பாரதூரமான, எவ்வளவு அபாயகரமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க உள்ளத்துல இஹ்லாஸ் இல்லாம நீங்க எந்த அமல்களை செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாது, இந்த உலகத்துல 30 நாள் கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு ஒரு நாளைக்கு 5 தூரம் காலையில் சுபு டைம்ல ஏஞ்சி தொழுது இங்கேருந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ லட்சக்கணக்கு செலவு பண்ணி ஹஜ்ஜிக்கு போய் எல்லாமே என்னவாகிவிடும், பாழாகிவிடும். அல்லாஹ்வுத்தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் பாழாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும், எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். எங்க பாப்பா அம்மா சொன்னாங்கிறதுக்காக நீங்க இன்னைக்கு தொழுவு போகலாம், பிரச்சனை இல்லை, எப்படியாவது தொழுவு போனால் சேர்த்தான். ஆனா அந்த சிந்தனை எப்படி மாறணும்னா, பாப்பா அம்மா சொல்லாட்டியும் தொழுவு போகணும். இல்லைன்னா அது என்னவா மாறிடும் கேட்டீங்கன்னா, நீங்க அல்லாஹ்வுக்காக தொழுவு போல, யாருக்காக தொழுவு போறதா ஆயிடுது, பாப்பா அம்மாவுக்காக தொழுவு போறதா ஆயிடுது. இதுக்கு இன்னும் ஒரு அழகான உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வணங்குவது அல்லாஹ்வையா ரமலானையா? கேட்குற கேள்வி புரியுதா? நாம் வணங்குவது அல்லாஹ்வையா ரமலானையா? அல்லாஹ்வை. அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னா ரமலான்ல மட்டும் அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் ஏன் மற்ற மாசத்துல வர்றதில்ல? அப்ப அவங்களாம் மீதி 11 மாசத்துல அல்லாஹ் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அல்லாஹ் ரமலானுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ், ரமலான்ல மாத்திரம்தான் அல்லாஹ் தொழுவு சொல்லிக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறோம். அப்படிதான் இது வரைக்கும் யாரும் எந்த அறிஞரும் சொல்லன்னு நினைக்கிறேன். என்ன அப்படிலாம் எந்த ஒரு ஹதீஸ்லாம் கிடையாது. தொழுகை 5 வேளை கடமை என்பது எல்லா நாட்களிலும் தான். அப்ப ரமலான்ல மட்டும் தொழுவோம், மற்ற நாள்ல தொழுவ மாட்டோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம ரமலானை திருப்திப்படுத்துறோம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலை. இல்லைன்னா ரமலான்ல பள்ளிவாசல்கள் நிரம்பி வழிகிறது, அந்த பள்ளிவாசல்கள் மற்ற நாட்கள் என்ன இது தூங்கி வழிவதை பார்க்கிறோம். எப்படா அந்த 4 பேர் நின்று தொழு வெளியே போவான், எப்படா பூட்டலான்னு மோதினார் சாயோட நின்று இருப்பார். ஏன்னா அவ்வளோ பேர் தான் இருப்பான். அப்போ அந்த அளவுக்கு ரமலானில் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மற்ற நாடுகள் வெறிச்சோடி போயிருக்கிறது. அப்போ என்ன, அல்லாஹ்வை பற்றிய சரியான மதிப்பீடு நம்முடைய உள்ளங்களில் இஹ்லாஸான அடிப்படையில் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதனால தான் சில பள்ளிவாசல்களில் கூட ரமலான் 30 ஆனால் அந்த பெருநாள் ஒரு போர்டு போட்டுருவாங்க, 30 நாட்களாக என்னுடைய இல்லத்துக்கு தொழிலாளிகளை காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில கூலி தருவார். ஏன்னா அந்த அளவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அந்த ரமலானுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், தொழு வருவோம், ரமலான் அன்னைக்கு தான் புற பார்ப்போம், மீதி 11 வருஷம் புற தெரியாது. இப்படி எல்லாமே ஒரு மாதத்தை மையப்படுத்தி இருக்கிறது தவிர அந்த மாதத்தை படைத்தவன் அல்லாஹ், அவன் என்ன கட்டளை சொல்றானோ அந்த அடிப்படையில் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்தணுங்கிற எண்ணம் நம்மகிட்ட என்ன இல்லை, இல்லாமல் போய்விட்டது. இதுவும் இஹ்லாஸுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இஹ்லாஸுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தௌஹீதா இந்த ஏகத்துவத்தில் இருப்பதற்கு என்ன தேவை, இஹ்லாஸ் தேவை. ஒரு ஆளை தௌஹீத்வாதி ஏகத்துவவாதின்னு வெளிப்புற அமல்களை வைத்து சொல்லிடலாம், அப்படித்தானே? அது பிரிச்சுட்டாங்களா, நம்ம என்ன சொல்றது, அது பிரிச்சுட்டாங்களா, இவர் லோக்கல் தௌஹீது, இவர் இன்டர்நேஷனல் தௌஹீது,
இவர் இந்தியன் தௌஹீது, இவர் பங்களாதேஷ் தௌஹீதுல பிரித்து வச்சுட்டோம். ஆனால் அப்படி பிரித்தவர்களால் கூட இஹ்லாஸ் பிரிக்க முடியாது. கரெக்டு தானே? இவர் இஹ்லாஸ் உள்ள மனிதர், இவர் இஹ்லாஸ் இல்லாத மனிதர், இவர் இஹ்லாஸ் 25% இருக்கு, இவருக்கு யாராவது மதிப்பிட முடியுமா? மதிப்பிடலாம் முடியாது. அதனால தான் அது அபாயகரமான விஷயங்கிற. சொந்த மனிதனாலேயே என்னாலேயே என்னுடைய இஹ்லாஸை பல சமயங்களில் மதிப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு தெரியாமல் செய்த என்ன பண்ணுவான், என்னுடைய எண்ணத்திலே சில கிபிரியத்தை கொண்டு வந்து விடலாம். தக்குவாவை பற்றி பேசுவேன், இஹ்லாஸை பற்றி பேசுவேன், பேசிட்டு வந்துட்டு செய்யறது பேச்சு நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு சொல்லணும். எதிர்பார்த்தனா நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்து பயன் பண்ணுறது என்ன வேஸ்ட்டுன்னு இருக்கும். அதனால் எந்த விதமான பெருமானமும் எனக்கு இல்லை. ஏன் அல்லாஹ் அந்த வரக்குள்ள அந்த எண்ணத்தோடு தான் வந்தேன். மக்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லணும், அதன் அடிப்படையில் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வரேன். சைத்தா அங்கேருந்து வரான், கேள அப்போ தானே உன்னை திருத்திக்க முடியும். என் இன்டென்ஷன் கரெக்டு தான். ஆனால் பின்னாடி சைத்தா என்ன கொண்டு வருவான், ஒரு புகழை, ஒரு கிபிரியத்தை. இப்படி தான் நம்ம நல்ல எண்ணத்தில் தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், ஆனால் முடிக்கிறது சைத்தா முடிச்சுவோம். அப்படித்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் தோன்றிய எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் சும்மாலாம் தோன்றல. யாரும் வந்து வீட்டில் சும்மா இருக்கிற என்பதற்காக அமைப்புகளை தொடங்கவில்லை. மக்களுக்கு நல்லதையும் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை அமல்படுத்துங்கிற எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தாங்கிறாங்க. ஏன் ஃபேமஸ் ஆகிட்டா உங்களுக்கு பின்பற்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க இல்லையா? அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு எடுத்தால் லட்சக்கணக்கான பேர் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவான். சைத்தா வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக வேலை பார்த்துட்டு போயிடுவான். இவருக்கு எடுத்தால் ஒரு ஆள் தான் கிடைக்க முடியும், அங்கே போய் கெடுத்தால் லட்சக்கணக்கான பேரை கெடுத்துடலாம். குழந்தையும் குலுங்கிய குழந்தையும் அப்படி காணாமல் போயிடும், திணறிய தஞ்சையும் அப்படியே என்ன பண்ணுறான் இப்படி போயிடும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு எடுத்தால் போதும். நீங்கள் நடைமுறையில் பார்க்குறோமா இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களால் கவனிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இஹ்லாஸை நீங்கள் அடிக்கடி எடை போட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் சிலர் இருப்பார்கள், அவர்கள் ஒரு சபைக்கு வராவிட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்பா இவர் வரல அப்படிலாம் கேட்க மாட்டாங்க யாரும். அவர் சீக்கிரம் எழுந்து போனால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களில் பிரபலமான பலரை விட அவருடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் என்னவா இருக்கும், பெருமதியானதாக இருக்கும். சஹாபாக்கள்ல கூட சிலருடைய பேர்கள் தான் தெரியும், முகம் தெரியாத சஹாபாக்கள் எத்தனையோ பேர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவங்க தெரியலங்கிறதுக்காக அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பு கொடுக்க மாட்டான்னு கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் சிறப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடும். அப்போ இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துவா கேட்டார்கள், இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சின்னமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய அறுப்பு, என்னுடைய வழிபாடு, இறப்பு எல்லாமே என்ன அல்லாஹ்வுக்காக இருக்கிறது. அவர் முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அடிப்படையில் இருக்கும்போது தான் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணப்படும், அது வந்து வெற்றியை பெறும். அதனால தான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகாக சொன்னார்கள், மனிதன் அழிந்தான் அறிவாளிகளை தவிர. யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவனை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிந்தான். அறிவுள்ளவனும் அழிந்தான் செயல்படுபவனை தவிர. செயல்படுபவனும் அழிந்தான் இஹ்லாஸோடு செயல்படுபவனை தவிர. புரியுதா? 3 கேட்டகரி சொல்றாங்க. எல்லா மனிதர்களும் அழிந்தார்கள் அறிவு உள்ளவர்களை, இல்மு உள்ளவர்களை தவிர. இப்போ இல்மு வேணும். இல்மு உள்ளவனும் அழிஞ்சான் எப்பன்னா அமல் செய்யாம என்ன எனக்கு இல்மு இருக்குன்னு வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது. அமல் செய்கிறவனும் அழிந்தான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யாமல் பிற விஷயங்களுக்காக அமல் செய்யும் போது. அப்போ எங்க கடைசியில் எங்கே தான் வந்து நிற்குது, இஹ்லாஸில் வந்து நிற்பதை பார்க்கிறோம். அதனால தான் நான் அதிகமாக தஸ்கியா வகுப்புகள் எடுக்கும்போது சொல்லுவேன், ஒரு மனிதன் இறைவனிடத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா வின்னிங் ஃபார்முலான்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த மேக்ஸு, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம். தஸ்கியாவில் வின்னிங் பண்ண ஜெயிக்கணும் அப்படின்னா 3 இ, இல்மு இபாதத் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்மு இபாதத் 3மே வேணும் ஒரு மனுஷனுக்கு. அவன்கிட்ட இஹ்லாஸ் இருக்கணும், இல்மு இருக்கணும், இபாதத் இருக்கணும். இது 3ம் சரியாக இருக்கும்போது நிச்சயம் என்ன பண்ண முடியும், உங்களால் அல்லாஹ் நாடினால் நீங்கள் வெற்றி பெற முடியும். நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதுக்கு என்ன கேட்போம், உடனே ஒரு ஆள் புதுசாக வராரு, பாய் இந்த மாதிரி மகரிப்புக்கு முன்னாடி சுன்னத் தொழுவணும், உடனே என்ன கேட்போம், நம்ம என்ன கேட்பான், என்னங்க கேட்பான், ஆதாரம். ஆதாரம் காட்ட கேட்டே சேதாரமாகி போன மக்கள் நம்ம. அப்போ அமலுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதாரம். அறிவுக்கு தேவை, அமலுக்கு ஆதாரம் எது, அறிவு. கரெக்டா? இந்த அறிவுக்கு ஆதாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இஹ்லாஸ்.
வெறும் அறிவு இருந்தால் பத்தாது. வெறும் அறிவால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு ஒன்று நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், அதனால பிரயோஜனம் இருக்கா மறுமையில்? அப்படி பிரயோஜனம் இருக்குன்னா உலகத்தில் நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள 98% யாரு? முஸ்லிம்ஸா? இஸ்லாமிஸ்டா? யாருங்க? யூதர்கள். அப்போ வெறும் அறிவுக்கு பெருமதி இருக்குன்னா அவன் என்ன பண்ணணும் மறுமையில்? அல்ல, அப்படிலாம் கிடையாது. அப்போ வெறும் அறிவை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இஹ்லாஸோடு கூடிய இல்மாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரும்பாலும் உங்களுடைய இல்முக்கோ அமலுக்கோ அதிகமாக சைத்தான் பிரச்சனை பண்ண முடியாது. உங்களுடைய இல்முக்கோ அமலுக்கோ சைத்தான் பிரச்சனை பண்ண முடியாது. இஹ்லாஸ் சீக்கிரமாக பிரச்சனை பண்ணிடலாம். இப்போ நாம எல்லாம் உட்காந்துருக்கிறோம். எதுக்கு உட்காந்துருக்கிறோம்? இல்மை தெரிஞ்சுக்கணும். உண்மை தானே? வேற யாருக்கும் வேற எந்த கருத்தும் இல்லைல்ல. இல்மை பெறுவதற்காக உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ நாம என்ன செய்யறோம்? ஒரு அமல் செய்யறோம். கரெக்டு தானே? இல்மை பெறுவதற்காக உட்கார்ந்துருக்கிறோம். அது ஒரு அமலாக இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் இஹ்லாஸோட தான் உட்காந்துக்கிறோம்னு என்ன சொல்ல முடியுமா? நாம் எல்லாரும், நான் உட்பட இஹ்லாஸோட தான் உட்கார்ந்துருக்கிறானா, முழுமையான இஹ்லாஸோட இருக்கிறானா என்ன சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், இல்மும் அமலும் கூட வெளிப்படையானவை. அது வரக்கூடிய ஆபத்துக்கும் வெளிப்படையாக ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இஹ்லாஸுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்க, அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால் நீங்கள் 1க்கு 10 தடவை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதை நான் ஏன் செய்கிறேன்? இதை செய்வதற்கு எது என்னை உந்துகிறது? எது காரணியாக இருக்கிறது? உண்மையிலே இஹ்லாஸா செய்யணுங்கிற அடிப்படையிலேயா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் 1க்கு 10 தடவை என்ன பண்ணணும்? நாம் திரும்ப திரும்ப நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் சஹாபாக்கள் ரொம்ப பயந்துருக்கிறாங்க. நம்மை விட அதிகமாக அமல் செய்தவர்கள். ஏன்னா நமக்கு அதிகமாக அறிவு வந்துருச்சு. அறிவு வந்தால் நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம்? அமல் செய்ய மாட்டோம். என்ன, அறிவு இல்லாத காலத்தில் என்னன்னு கேட்டால் ஒரே விஷயத்தை வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கிறவங்க, ஒரே புத்தகத்தை திருப்பி படிக்கிறவங்க கூட 5 வேளை தொழுவை முறையாக தொழுகிறார்கள். நாம் என்ன பண்ணுறது? சுபுங்கிறது எப்பயும் டெலீட் பண்ணிட்டோம். அது ஆப்ஷன். இது ஏன்னா நமக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுக்கு பின்னால் தொழுதார்கள். அது போதும் நமக்கு. அதனால் சுபுவை மறந்துடுறோம். மற்ற தொழுகைகள் எப்படி இருக்கு? எப்படா சலாம் கொடுப்பார், எப்படா வெளியே வருவோம். அது ஒரு கடமையாக. இந்த தொழுகைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த உணர்வோடு தொழுதார்களோ, அந்த சஹாபாக்கள் எப்படி தொழுதார்களோ அந்த உணர்வோடு நம்ம தொழுகிற மாதிரி தெரியல. ஹஜ்ஜுக்கு போகிறோம் எதுக்குங்க? எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போகிறோம்? அவ்வளோ தூரம் அன்று பிறந்த பாலகனை போல திரும்ப வேண்டும்னு திரும்புறதுக்குள்ளே போஸ்டர் விட்டால் தான் திரும்ப நடமுடிக்கிறோம். மதுரை இருக்க வேற எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி நான் பார்க்கல. அன்று பிறந்த பாலகனுக்கு கூட என்னதான் தேவைப்படுது? போஸ்டர் தேவைப்படுது. ஏன்? நவுதுபில்லா மீண்டும் வந்து தங்களுடைய பாவ கணக்கை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு. தொழுகைகள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகையும் ஒரு முஃமினுக்கு மிஹராஜ்னு சொன்னாங்க. மிஹராஜ்னா என்ன? அல்லாஹ்வுடனான உரையாடல். இன்னைக்கு எத்தனை பேர் இப்போ இஷா தொழுவு போவோம், அல்லாஹ்வோடு பேச போகிறோம், அந்த உணர்வோடு போயிருக்கீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு போவோம். இன்னைக்கு போவோமா? ஆனால் இது வரைக்கும் போயிருக்கிறோமா? நம்ம தொழு இஷா தொழுதுட்டோம், இதோட சுபுதான் பை முடிச்சு, ஒரு கடமையை முடிச்சுட்டோம். இஷா அப்பாடா இதோட சுபு தான். அந்த அளவுக்கு தான் நம்முடைய அமல்களில் என்ன அமல்களுடைய பரிணாமம் இன்றைக்கு தாழ்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தெரியாதவங்க இஸ்லாமிய வரலாற்றில் யாரும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோனத்துக்கு உரியவர்கள் என்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் ஒரு சஹாபி. அவங்க இஸ்லாமிய உம்மத்துடைய 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்புதான் நாங்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளியே சொல்ல முடிந்தது என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எல்லோரும் ஹிஜ்ரத்துக்கு தனியாக போகும்போது, அதாவது ரகசியமாக போகும்போது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் பகிரங்கமாக சென்றவர்கள். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒவ்வொருத்தரோடு கதவை தட்டி சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு. அந்த அளவுக்கு தனிச்சிறப்பு மிக்க அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் அவர்கள் இந்த தெருவில் வந்தால் ஷைத்தான் அந்த தெருவில் ஓடுவாங்க. அந்த மாதிரி எந்த சஹாபிக்கும் சொல்லலை. அந்த அளவுக்கு ஷைத்தான் விரண்டோடக்கூடிய அளவுக்கு ஈமானிய உள்ளம் படைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவருடைய அறிவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிலாகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரோடு தர்க்கம் புரியக்கூடிய சமயத்தில்
அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே எப்படி சொல்கிறீங்களான்னு கேட்கக்குள்ள அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறான், வசனத்தை இறக்குகிறான். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயிலே கிடைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முனாஃபிக்கின்களுடைய பட்டியலை ஒரு சஹாபி இடத்திலே கொடுத்து விட்டு சென்று வைக்கிறார்கள். நம்மள்ட்ட அந்த பட்டியல் இருந்தால் என்ன பாடுபட்டிருக்கோம், கிழிஞ்சிருக்கும் அந்த பேப்பரே இல்லை, ஜெராக்ஸ் எடுத்து A4 சைஸ் எடுத்து A0 சைஸ் எடுத்து பிரிண்ட் அடித்து ஒட்டியிருப்போம், இல்லாத போதே ஒட்டுறோம், அது வேறு விஷயம். அந்த பட்டியலை கடைசி வரைக்கும் அந்த சஹாபி வெளியிடவில்லை என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியத்தை சொல்லணுங்க, ஒட்டச்சி பேசணும், சமூகம் ஒட்டஞ்சாலும் பரவாயில்ல, ஒற்றுமனா சொல்லல, சோதரத்துவம் தேவையில்லை அப்படின்னு சொல்றோமே. ஐயோ, நம்ம சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் முனாஃபிக்கினா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே முனாஃபிக்கீன்கள் என்று தெளிவாக அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் அந்த மனிதர் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதனால தான் மதீனத்து ரகசியம் என்ற பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. உமரோட எத்தனை ட்ரை பண்ணாங்க யார் இருக்கிறாங்க பார்ப்பதற்குன்னு. அவங்க ஒருத்தர் கேட்குறாங்க, என்னுடைய ஆளுநர்கள் 30 பேரோ 70 பேரோ இருக்கிறாங்க, அதில் யாருடைய பேராவது அதில் இருக்கா, ஏன்னா அதை நீக்கிறதுக்காக கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பேரை சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு நபர் இருக்கிறாங்க. உடனே ஒரு வாரத்தில் அவங்க ஒரு ஆளுநரை நீக்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, உமருக்கு அல்லாஹ் எவ்வளோ அறிவாற்றலை கொடுத்துருக்குறான், யாரை நீக்கிறாங்களோ அவங்க தான் பட்டியலில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மரண தருவாயில் அந்த மனிதரை கூப்பிட்டு கேட்குறாங்க. சஹாபியுடைய பேர் மறந்துட்டேன், ஹுதைஃபா பின் யமான், சுமணத்தர் மதீனத்து ரகசியம் கேட்குறாங்க, ஹுதைஃபாவே அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கிறதா? எந்த 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 மனிதர் கேட்கிறார் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அந்த உத்தம தலைவர் கேட்கிறார், என்ன, முனாஃபிக்கீன்களுடைய பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கிறதா? அப்ப அவங்களுடைய இல்மும் அமலும் அவங்க என்ன பண்ணல, தரிகெடுக்க வைக்கல. அவங்களுடைய இல்மும் அமலும் பிறரை முனாஃபிக்காக கருத சொல்லவில்லை, தங்களை முனாஃபிக்காக கருத சொல்லுச்சு. அதனால்தான் தன்னை முனாஃபிக்காக கருதிய ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் திருமணம் செய்த அன்றிரவே அந்த அதிகாலையிலேயே குளிப்பு கடமையான நிலைமையிலே போய் என்ன பண்ண முடிச்சு, யாருக்கு சென்று ஷஹீதாக முடிந்தது. அவர் உடலை மலக்குகள் குளிப்பாட்டுவதாக அந்த உடலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அப்போ ஏன்னா அவர்கள் பெற்ற கல்வியுடைய தரம் அப்படி, அவர்களுடைய இஹ்லாஸ் அந்த அளவுக்கு உண்மையான ஒரு நேர்மையான முறையில் இருந்தது. அப்போ நாமும் நம்முடைய இஹ்லாஸ் என்ன சரியான முறையில் நாம் என்ன பண்ணணும், வைக்க வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் தன்னை வீரன் என்று ஒருவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஜிஹாத் செய்கிறார். இன்னொரு மனிதர் மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும், இப்படி 3 வகையில் சொல்றாங்க. இதில் யாருடைய ஜிஹாத் சிறந்தது என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இதெல்லாம் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்களோ அதுதான் என்னவாக இருக்க முடியும், உண்மையான ஜிஹாதாக இருக்க முடியும். அப்போ ஜிஹாதுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செஞ்சால் கூட அங்கே என்ன அடிப்படை இருக்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பது தான். அது இல்லாமல் நீங்கள் ஜிஹாத் செய்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் பிரபலமான ஹதீஸ் தெரியும், 3 பேர்கள் என்ன பண்ணுவாங்க, நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அதில் ஒரு ஆலிம், ஒரு மிகப்பெரும் கொடைவல்லல், இன்னொருத்தர் ஜிஹாத் செய்தவர். 3 பேரும் பெரிய காரியம் தான் செஞ்சாங்க. ஆனால் என்ன, அந்த காரியத்துக்கு பின்னால் இருந்த நோக்கம் சரியானதாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல்களை பார்க்கவில்லை, என்னத்தை பார்க்கிறான், உள்ளங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்திலே தக்வா இங்கிருக்கிறது என்று தன்னுடைய உள்ளத்தை குறிப்பிட்டு 3 தடவை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவு வெளிப்படையானவையாக எவ்வளவு நல்லவையாக தோற்றமளித்தாலும் அந்த தோற்றத்துக்கு பின்னால் உள்ள நியத்து தான் முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையே தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். குர்பானியை பற்றி சொல்லும்போது அவற்றுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ என்ன பண்றதில்ல சென்றடைவதிலே மாறாக தக்வா, அதுதான் என்ன இறைவனை சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த உணர்வு இருந்த காரணத்தினால்தான்
கலீஃபா மாத்திரமல்ல, அன்றைய இஸ்லாமிய குடியரசுடைய, அன்றைய மதீனத்து சமூகத்துடைய சாதாரண மனிதர்களும் தக்குவாடைகளாக விளங்கினார்கள். நம்ம பார்க்கிறோம், உமர் அவருடைய காலத்திலே பார்க்கிறோம். அவங்க ஒரு நகர்வலம் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணியும் தாயாரும் பேசிக் கொள்கிறார்கள், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ கேட்குறாங்க, அந்த தாயார் சொல்கிறாங்க, நம்ம பால் கட்டுப்படி ஆகலை, பால் வியாபாரம் செய்கிறாங்க, நம்ம பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், மிக்ஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, கலீஃபா பாலில் தண்ணி கலக்கக்கூடாதுன்னு உத்தரவிட்டு இருக்கிறாரு. கலீஃபா பார்த்துட்டா இருக்காருன்னு கேட்குறாங்க. உண்மையிலே பார்த்துட்டு இருக்காரு கலீஃபா பார்த்துட்டா இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, கலீஃபா பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்மை படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ மிகப்பெரிய விஷயம் பாருங்க இது. அதை கேட்டு விட்டு உமர் இல்லாத என்ன பண்ணுறாங்க, நெகிழ்ந்து போய் விடுகிறார்கள். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய மகன்கள் ஒருவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு பிறந்த பேரன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் 2ஆம் உமர் என்று சொல்லப்பட்ட உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்போ அந்த அளவுக்கு அந்த சமூகத்திலே சாதாரண மனிதர்களிலிருந்து பெரிய, அதாவது ஒரு கலீஃபா வரைக்கும், டாப் டு பாட்டம் சொல்லுவோமே, முழு சமூகத்திலும் இந்த ரேடிக்கல் சேஞ்ச், முழுமையான மாற்றம் என்பது இஹ்லாஸின் அடிப்படையில் இருந்தது. இஹ்லாஸின் அடிப்படையில் அந்த சமூகம் இருந்த வரைக்கும் அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு மதிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகளை எல்லாம் கொடுத்தான். அந்த சமூகம் அதனால தான் என்றைக்குமே எதிரிகளை கண்டு பயந்ததே கிடையாது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய படை வீரரை பார்த்து சொல்றாங்க, எப்போதும் உங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை கண்டு பயப்படாதீர்கள், உங்கள் படை வீரர்களுடைய ஒழுக்கத்தை குறித்து கவலைப்படுங்கன்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒழுக்கமாக இஹ்லாஸாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீங்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு பிரபலமான சம்பவமும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம முழுமையாக சொல்லலை, லேசாக சொல்றாரு. அந்த 3 பேர் ஒரு பிரபல காலத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு குகைக்கு போயிருப்பாங்க, குகை அடைக்கப்பட்டுடும். அதில் 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் பால் எடுத்துட்டு வருவாங்க, அவங்க தாய் தந்தை தூங்கிடுவாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் காலையில் எழுந்திருக்கும் வரை விழித்திருந்து என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் கொடுப்பாங்க. இன்னொரு மனிதர் என்ன பண்ணுவாங்க கிடையாதுன்னா, தனக்கு விருப்பமான பேர் ஜனாசையை அழைத்த போதும் அல்லாஹ்வுடைய அந்த பேரசம் இத்தக்குல்லா என்று சொன்ன பிறகு என்ன பண்ணுறாங்க, விலகி வந்துடுவாங்க. இன்னொரு ஒரு மனிதர் ஒரு ஆடை கொடுத்துட்டு போவார், அது பல்வேறு ஆடுகளாக பரிணமித்திருக்கும் போது கேட்ட போதும் அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தால் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த குகை விலகுவதை பார்க்கிறோம். அங்கே என்ன முக்கியமான படிப்பனை நம்ம சப்ஜெக்டுக்கு அப்படின்னா, அந்த மனிதர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்த காரணத்தினால், இஹ்லாஸோடு செய்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அங்கு அவர்களுக்கு நேர இருந்த துன்பத்தை என்ன பண்ணுறான், அகற்றினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதே அடிப்படையில் நம்ம அதிகமாக ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம், மறுமையில் வசீலா இருக்கு, வசீலா பண்ணலாமா கூடாதா அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த பெருநாள் வரைக்கும் நமக்கு விவாதம் நடக்கும். அது இல்லை இது கேள்வி. வசீலா ஆட்களை வைத்து இல்லை, அமல்களை வைத்து உங்களுக்கு நடக்கும். வசீலா என்பது ஆட்களை வைத்து இல்லாமல் அமல்களை கொண்டு நடக்கும். அந்த அமல்கள் இஹ்லாஸின் அடிப்படையில் இருந்தால், அது எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஹிஜ்ரத் செய்தால் அந்த கூலி கிடைக்கும். இல்லை ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத் செய்தால் என்ன, அது கூலி தான் கிடைக்கும். இன்னைக்கே நாங்களாம் ஹிஜ்ரத் தான் போகிறோம், அதனால அது அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போனாங்க அதனால நாங்கள் ஹிஜ்ரத் போனதான் சொல்ல முடியாது. ஏன்னா பொருளாதாரத்துக்காக போகிறோம், சில உலக லாபங்களுக்காக போகிறோம். அல்லாஹ்வினால் அங்கே போய் அல்லாஹ்வுடைய திருப்தி பெறக்கூடிய சில காரியங்களை செய்கிறோம் வேறு விஷயம். அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அதற்கான கூலியை தருவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை அடைவதற்காக நீங்கள் ஹிஜ்ரத் செய்தால் அதற்குரிய கூலி தான் கிடைக்குங்கிறாங்க. ஏன் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, உம்மு கொய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்சார். அதனால தான் அந்த ஹதீஸே வருது. என்ன, சஹாபாக்கள் தங்களுக்குள் பேசிக்கும் போது அவர் வேணுக்குள்ள ஹதீஸ் சொல்லுவாங்களாம், என்னன்னா ஒரு நகைச்சுவையாக. அப்போ அந்த அளவுக்கு அமல்களுடைய இந்த வெளிப்படை தோற்றத்தை வைத்து அல்லாஹ் என்ன பண்றதில்ல, கூலி தருவதில்லை. அமல்களின் பின்னால் உள்ள நோக்கம் என்ன என்பதுதான்
முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நீங்க அமலே செய்யல, ஆனா உங்க நியத்து இஹ்லாஸா இருக்கு, கூலி கிடைக்குமா கிடைக்காதா? சில காரியங்களை செய்யணும் நியத்து வைக்கிறீங்க, ஆனா செய்யல, அது கூலி கிடைக்குமா கிடைக்காதா? துனியாவில் கிடைக்காது. அதை மற்றவங்க அல்லாஹ் இடத்துல என்ன பண்ண நிச்சயமா கிடைக்கும். அதான் அதனால தான் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான். என்ன அல்லாஹ் அருட்கொடையாளர் என்பதற்கு மிக பெரும் அத்தாட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயங்களை நீங்கள் நினைத்தாலே அல்லாஹ் உங்களுக்கு கூலி கிடைக்கிறான். கெட்ட விஷயங்களை நினைத்தால் அல்லாஹ் தண்டனை தருவதில்லை. அதை அமுல்படுத்தும் போது உங்களுக்கு என்ன நினைக்குது? ஒரு தீமை எழுதப்படுகிறது. நல்ல விஷயங்களை நீங்கள் அமல்படுத்தினால் உங்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நல்லா தெளிவாக உங்க மனசை கேட்டு பாருங்க. நாம் நினைப்பதற்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் நம்மில் யாராவது சொல்ல போக முடியுமா? நான் தவறானதை நினைக்கிறது யாராலும் சொல்ல முடியாது, அடிச்சு சொல்லுவேன். தவறான சிந்தனைகள் வாழ்க்கையிலே வந்ததில்லை அப்படி யாராவது சொன்னீங்கன்னா மெடிக்கல் லேபுக்கு செக் பண்ணணும் அவர் மனுஷனா மலக்கான்னு. ஏன்னா நம்மையும் அறிந்தோ அறியாமலோ நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சமூகங்கள், நம்ம ஒரு சமூகத்தை தான் வாழ்கிறோம், அதனுடைய கலப்புகள், நாம் தீமையான பல காரியங்களை செய்கிறோம், பல காரியங்கள் எண்ணுறோம். அது செய்யும் போது ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, நம்மளை தடுத்து நிறுத்துது. சாபங்களுக்கே ஏற்பட்டிருக்கு. தடுத்து நிறுத்துதல் அதுதான் அந்த இறையச்சம். அப்போ அல்லாஹ் அருளாளனாக இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய எண்ணங்கள் மனிதனுக்கு வரக்கூடும் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் மனிதன் தீமையை எண்ணினால் அவனுக்கு என்ன பண்ணுறதில்ல, அவனுக்கு கூலி தர்றதில்ல. மாறாக தீமையை செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் கூலி தரான். உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு கூலி அதிகம். ஒத்துக்கிறீங்களா? உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய காரியம்னா என்ன? தொழுவது முதல்ல உள்ளத்தால் செய்யறதில்ல, இஹ்லாஸான முறையில் தொழுவது, அல்லாஹ்வுக்காக தொழுவது, இதுக்கெல்லாம் கூலி ஜாஸ்தி. உள்ளத்தால் செய்யப்படக்கூடிய தீமைகளுக்கு தண்டனை கம்மி. அவனை திட்டணும்னு நினைக்கிறான், அவன் தப்பானவன் நினைக்கிறான், அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றதில்லை, தண்டனை தர்றதில்லை. அதை அமுல்படுத்தும் போது தான் என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தண்டனை தருகிறான். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் விளைவுகள் முக்கியம். எவ்வளோ முக்கியம் அதே அளவுக்கு என்ன முக்கியம்? நியத்துகள் முக்கியம். வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதர் என்ன பண்ணாராம், தர்மம் செய்யணும்னு நினைச்சாராம். யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறார். அதாங்க முக்கியம். யாருக்கும் தெரியாமல். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், 5000 ரூபா ஃபித்ரா கொடுக்குறோம் அப்படின்னா அது 7000 ரூபாய்க்கு மேடை போடுறோம். 7000 ரூபாய்க்கு மேடை போட்டு அதை வேற அவங்க ஃபோட்டோவை போட்டு நாங்கள் இன்னென்ன ஊர்களில் இப்படி கொடுத்தோம். அதே ஊரில் அந்த சித்ராவோ சக்காத்தோ வாங்கினவன் சக்காத்து கொடுத்தவன் முன்னாடி வந்து நின்றான்னா அது பேப்பரை பார்த்தானா அவனுக்கு அவனுடைய சுயமரியாதை அங்கே அடிபட்டு போய்விடுகிறது. சக்காத் என்பதும் பித்ரா என்பதும் நாம் கொடுக்க வேண்டிய கடமை என்ற நிலைமையிலிருந்து மாறி என்னமோ அவங்க யாசிக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ண தள்ளிட்டோம். ஆனால் இந்த மனிதர் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு முதல் நாள் என்ன பண்ணார், ஒரு இடத்துல போயிட்டு அந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு வர்றார் காசை. அது என்ன பண்ணிடுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் அது யார் கையில் போயிடுதுன்னா திருடன்ட்டு போயிடுது. அவர் யாருக்கும் தெரியாமல் செய்யணுங்கிறத கொடுத்துட்டு வர்றாரு, அது திருடன்ட்டு போயிடுது. திருடுறவன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். அடுத்த நாள் அந்த பணத்தை வச்சுட்டு போகிறார். அதே மாதிரி ஒரு விபச்சாரி இடத்திலே போய் விடுகிறது. 3வது நாள் அந்த பணத்தை வச்சுட்டு போகிறாரு, ஒரு பணக்காரன்ட்டு போயிடுது. இப்போ அவர் தான் டாக் ஆஃப் தி டவுன். அவருக்கு போஸ்டர்லாம் விட்ட வேணாம், அப்போ இந்த செயலை செஞ்சாலே அவர் தான் டாக் ஆஃப் தி டவுன். இந்த மனுஷன் தர்மம் செய்யறன்ட்டு போய் ஒரு திருடனுக்கு தர்மம் செஞ்சான், அடுத்து விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சான், இவன் பெரிய பணக்காரனுக்கு தர்மம் செஞ்சான். அவர் ரொம்ப மனசு என்ன ஆயிடுறார், பெட்டப் ஆயிடுறார். அப்புறமா அவருக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க, ஒரு வேளை அந்த திருடன் என்ன பண்ணலாம், திருந்தக்கூடும். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக பயந்துருந்தான், ஹலாலாக சம்பாதித்து செல்வத்தையே அப்படி வச்சிருக்கும் போது நாம் ஏன் ஹராமானது செய்யணும்னு நினச்சி என்ன பண்ணலாம், திருந்தக்கூடும். 2வது, அந்த விபச்சாரி தன்னுடைய விஷயத்தை குறித்து வருந்தி மனம் மாறக்கூடும். 3வது, செல்வந்தன் இதன் காரணத்தினால் உந்தப்பட்டு தன்னுடைய செல்வத்தை என்ன பண்ணலாம், தர்மம் செய்யலாம். ஏன் இது விஷயம் அவருக்கு சொல்லப்படுதுன்னா, அவருடைய காரியத்தின் பின்னால் இருந்த இஹ்லாஸான எண்ணம், அல்லாஹ்வுக்காக செய்யணும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு நினைத்ததுனால. அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் காரியத்தை விட காரியத்தின் பின்னால் உள்ள நியத்து தான் முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, ஒரு ஆள் 2 பேரும் சாஞ்சி உட்காடுறீங்க, ஒரு ஆள் ஈத்திக்காப்பட்ட நியத்தோடு உட்காடுறீங்க, ஒரு ஆள் சும்மா ஏதோ போகிற உள்ள உட்காரலாம். 2 பேரோட செய்கிற ஒன்று தான், சரியா? 2க்கு ஒரே கூலி கிடைக்குமா?
ஒருத்தர் போய் ஃபேஸ் கழுவுறாரு, ஒருத்தர் உது எடுக்கிறாரு. ரெண்டும் பார்வைக்கு என்னவா தான் இருக்கும், ஒரே மாதிரியான காரியங்கள் தான். ஆனால் ரெண்டுக்குமே அல்லாட்ட ஒரே குழி கிடைக்குமா? ஒருத்தர் ஜுனுபாத்தா இருக்கிறன்றதுக்காக அதை நீங்குவதற்காக குளிக்கிறார், ஒருத்தர் சாதாரணமாக குளிக்கிறார். அதே மாதிரி ஒருத்தர் வந்து டாக்டர் சொல்லிட்டாருன்னு 3 நாள் பட்டினி இருக்கிறாரு, ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிறாரு. வெளிப்புறத்தில் பார்க்கும்போது எல்லா கிழமையும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒன்றில் ஒருத்தர் போகிற உள்ள போயிட்டு இருக்காரு, அவர் செய்யறது கூப்பிட்டாரு வந்து உட்காந்தாரு, அது வேறு விஷயம். ஒருத்தர் உண்மையிலே எளிமை பெறணும்னு வந்து உட்காராரு. 2 பேரும் உட்காந்துதாங்கிறாங்க, 2 பேரும் அந்த 2 காலில் தான் உட்காருவாங்க. ஆனால் 2 பேருடைய நியத்தும் வெவ்வேறாக இருக்கிறது. 2 பேரோட நியத்து கெட்டவரை என்ன கிடைக்கும்? நிச்சயமாக கூலி கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். இப்படிலாம் நியத்து இருக்கின்ற காரணத்தினால ஒரு விஷயத்தை, ஒரு எச்சரிக்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்கள் தீமையான காரியங்களை நியாயப்படுத்தாது. அதையும் புரிஞ்சுக்கணும். நான் நியத்து நல்லதுதான் பாய், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால இந்த பேங்க் கொள்ளடிச்சேன், என்னுடைய நியத்து நல்லதுதான், அதனால தான் அந்த பணக்கார வீட்டில் பைசா எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நல்ல எண்ணங்கள் உங்களுடைய செயலை என்ன பண்ண முடியாது, நியாயப்படுது. நல்ல எண்ணங்களாக இருந்தால் என்னவா தான் போகணும், நல்ல காரியங்களை நோக்கி தான் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அமல் இல்லாத பேச்சால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து தேவையற்ற பல விஷயங்களை குறித்து என்ன பண்ணுறோம், இதுக்கெல்லாம் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கிறோம். சஹாபாக்களுடைய கூற்றுகளை எடுத்து பாருங்க, பல விஷயங்கள் நம்ம இன்றைய சமூகத்துக்கு சொல்லக்கூடிய சாட்டையடிகளாக இருக்கின்றன. அமல் இல்லாத பேச்சுக்களால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு, தொழுது கூடுமா கூடாதுன்னு தொழுகை விட்டுட்டு விவாதம் பண்ணிருப்போம், தொழுவ மாட்டோம், தொழுவாம உட்காந்து தொழுவ கூடுமா கூடாதுன்னு விவாதம் பண்ணுவோம். அமல் இல்லாத பேச்சுக்களால் பிரயோஜனம் இல்லை. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இல்லாத அமல்களால் கூடிய பேச்சுக்களாலும் பிரயோஜனம் இல்லை. இஹ்லாஸ் இல்லாத குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான பேச்சுக்கள் அமல்களாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. அப்ப எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமைய வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அந்த அமல்களுக்கு பின்னால் உங்களை உந்தக்கூடிய ஒரு விஷயமாக, உங்களை உந்தக்கூடிய காரணியாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் தனிநபர்களாக செய்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக செய்தாலும் சரி, ஒரு ஜமாத்துடைய ஒரு உறுப்பினராக செய்தாலும் சரி, ஒரு ஆட்சித்தலைவராக செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அதற்கு எந்த விதமான பெருமானமும் இல்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பெறக்கூடிய கல்வி உட்பட, நம்முடைய சிந்தனைகள் உட்பட, நாம் இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய நற்காரியங்கள் உட்பட அனைத்தும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளும் மக்களுடைய அபிமானத்தை பெறணும் என்பதற்காக இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கைகளிடத்திலே போய் தஞ்சம் புகுந்து விடாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே நம்முடைய சிந்தனையை மாற்றி அமைத்துக் கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இஹ்லாஸை மூலதனமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தகைய அடிப்படையில் வாழச் சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு மதீனத்து சமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன். வாஹிதமான ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.